Hello viewers, welcome back to our channel Thaiyal Tamilil. இந்த வீடியோல நம்ம வந்து 32 pressure foot setsல உள்ள quilting foots அத பத்தி தான் பார்க்க போறோம். Quilting foots வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கும் இந்த pressure foot setsல. நீங்க வந்து automatic zigzag machines வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த pressure foot sets வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஆன்லைன்ல மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதோட ஆன்லைன் பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க வந்து அதை செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஃபுட் செட்ல உள்ள சில ஃபுட்ஸ் பத்தி நான் ஏற்கனவே வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி நான் யூஸ் பண்ற ஸ்டிச் மேஜிக் மிஷின்ஸ் பத்தியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ள ஸ்டிச் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க இதை பத்தின இன்னும் வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்துக்கலாம். இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐகான் அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாம நோட்டிபிகேஷன் வரும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த 32 pressure foot setsல வந்து ரெண்டு quilting foots கொடுத்திருப்பாங்க. ஒன்னு வந்து சைடுல கைடு வச்சு கொடுத்திருப்பாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிளைனா வந்து ஒரு ஃபுட் கொடுத்திருப்பாங்க. இதோட அளவுமே வந்து பாத்தீங்கன்னா 1/4 இன்ச் சைஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதாவது 1/4 inch அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரோல லாஸ்ட்ல இருந்து செகண்ட் ஃபுட்டா இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் ஃபுட்டா இருக்கும். இந்த ரெண்டு ஃபுட்ஸும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நான் எடுத்து வச்சிருக்கிறது 1/4 இன்ச் quilting foot. ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. ரெண்டு சைட்லயும் இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதோட லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்டோட அந்த லெக் வந்து இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அகலத்துக்கு கொடுத்திருக்காங்க. ரைட் சைடு வந்து அந்த 1/4 இன்ச்ல பாதி 1/8 inch அப்படின்னு சொல்லுவாங்க. இத அந்த அளவுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஸ்ட்ரைட் ஸ்டிச்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த சென்டர்ல பாத்தீங்கன்னா அந்த நீடில் பாயிண்ட் அளவுக்கு தான் நமக்கு அந்த ஹோல் கொடுத்திருக்காங்க. இதுல வேற டிசைன் ஸ்டிச்சஸோ ஜிக்ஸாக்கோ எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. இந்த ரெண்டு ஃபுட்ஸ்லயுமே ரெண்டுமே வந்து quilting foots அப்படின்னு தான் கொடுத்திருப்பாங்க. இப்ப இதே ஃபுட்ல தான் சைடுல வந்து ஒரு பிளேட் அட்டாச் பண்ணி கொடுத்திருப்பாங்க. நம்ம ஏற்கனவே வந்து எட்ஜ் ஜாயினிங் ஃபுட்ல எல்லாம் பாத்திருக்கோம்ல, சைடுல ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். அந்த ஃபுட்ல எல்லாம் இருக்கிற மாதிரி இதுலயும் சைடுல ஒரு பிளேட் ஒரு கைடு அட்டாச்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பிகினர்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச அந்த பிளைனா இருக்கிற quilting foots வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மெயினா quilting அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எட்ஜஸ் வந்து நம்ம ஒரே அளவுல ஜாயின் பண்றதுக்காக தான் வந்து இந்த quilting foots வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து quilting guide foot அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இது இந்த சைட்ல கொடுத்திருக்கிற பிளேட்ல இருந்து நமக்கு அந்த சென்டர்ல நீடில் பாயிண்ட் இருக்குல்ல அது வரைக்கும் 1/4 inch கொடுத்திருக்காங்க. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்த்த ஃபுட்ல இருந்த மாதிரியே 1/8 inch கொடுத்திருக்காங்க. இதுலயும் சைட்ல வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி லைன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த ஃபுட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது வந்து பார்க்கலாம். ரெண்டு ஃபுட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரைட் ஸ்டிச்சுக்காக மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போறோம். நார்மல் ஃபுட்டை எடுத்துட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டிச் கைட் ஃபுட் வச்சு உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது சொல்லிடுறேன். எட்ஜஸ் வந்து நீங்க ஜாயின் பண்றதுக்கு இந்த ஃபுட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நீங்க வந்து ஒரு கிளாத்ல தைக்கிறதுனாலும் தைக்கலாம். ரெண்டு கிளாத் சேர்த்து நம்ம ஓரம் ஜாயின் பண்றதுக்காக ஸ்டிச்சஸ் போடுவோம்ல, அப்ப கூட நீங்க இந்த ஃபுட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சைட்ல கொடுத்துருக்க இந்த கைடை யூஸ் பண்ணி நமக்கு ஸ்கேல் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அதுல வச்சு தைக்க முடியும். அந்த கைடை விட்டு வெளியில போகாத அளவுக்கு நீங்க துணியை வந்து வச்சுக்கோங்க. ஹெட் டென்ஷன் வந்து நான் 3ல வச்சிருக்கேன். நான் யூஸ் பண்ற இந்த மிஷின்ல நீங்க உங்க மிஷினுக்கு ஏத்த மாதிரி நீங்க செட்டிங்ஸ் மாத்திக்கோங்க. ஸ்டிச் வந்து ஸ்ட்ரைட் ஸ்டிச்ல தான் இருக்கணும் கண்டிப்பா. அப்பதான் நமக்கு நீடில் பாயிண்ட் வந்து நமக்கு ஃபுட்ல தட்டாம இருக்கும். ஸ்டிச்சோட நீளம் அகலம் எல்லாம் நார்மல் ஸ்டிச்சிங்க்கு என்ன வைப்பீங்களோ அதே வச்சுக்கோங்க. நம்ம அந்த கைடை வந்து ஒட்டியே வந்து நம்ம அந்த துணியோட ஓரத்தை வந்து அப்படியே வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரைட்டா வந்து ஸ்டிச்சஸ் போட முடியும். இந்த ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கார்னர்ல நமக்கு டர்ன் பண்ணி தைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிகினர்ஸ்க்குலாம் வந்து இந்த கார்னர் டர்னிங் தான் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இந்த ஃபுட் வச்சு நம்ம ஈஸியாவே தைக்க முடியும். ஃபுட்டோட இந்த எண்டிங்கும் அந்த கிளாத்தோட எண்டிங்கும் கரெக்டா வர மாதிரி வச்சுட்டு நீங்க நீடில் பாயிண்ட் வந்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கிளாத்தை திருப்பிக்கோங்க. உங்களுக்கு அந்த பாயிண்ட் வந்து கரெக்டா வரும். இந்த சைட் டர்ன் பண்ணி பாருங்க. கரெக்டா திருப்பும் போது உங்களுக்கு அந்த துணியோட எட்ஜும் அந்த பிளேட்டோட எட்ஜும் கரெக்டா ஒரே இடத்துல இருக்கணும். இல்ல அப்படின்னா நீங்க இன்னொரு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு தான் நீங்க இந்த மாதிரி கிளாத்தை வந்து டர்ன் பண்ணணும். அப்பதான் வந்து ரெண்டு சைடும் நமக்கு ஸ்டிச்சஸோட அகலம் வந்து ஒரே சைஸ்ல இருக்கும். நான் இந்த சைடும் அதே மாதிரி டர்ன் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்ப இந்த கார்னர் வரும்போது உங்களுக்கு நான் இன்னும் நல்ல பக்கத்துல காமிக்கிறேன். இந்த சைட் டர்ன் பண்ணீங்கன்னா கரெக்டா அந்த கைடோட எண்டிங்கும் துணியோட எண்டிங்கும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம நிப்பாட்டி எடுத்துக்கணும். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு துணி வந்து எக்ஸ்ட்ரா வெளியில தெரியுது. அப்ப நம்ம இன்னும் ஒரு 2 ஸ்டிச்சஸ் போடணும். அப்பதான் நமக்கு வந்து எட்ஜஸ் கரெக்டா வந்து எல்லா பக்கமும் ஒரே அளவுல தையல் இருக்கும். எட்ஜ்ல ஏதாவது நமக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ற ஸ்டிச்சஸ் எல்லாம் போடுறோம் அப்படின்னா இந்த quilting foots வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து துணியோட ராங் சைட் ஸ்டிச் பண்றதுனாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. துணியோட ரைட் சைட் ஸ்டிச் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு.
இப்போ நம்ம ஸ்டார்டிங் எண்டிங் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கு. எல்லா கார்னர்ஸுமே பாருங்க கரெக்டா டர்ன் ஆயிருக்கும். நமக்கு 4 பக்கமும் 1/4 இன்ச் அகலத்துல நமக்கு சுத்தி தையல் போட்டிருக்கோம். இது வந்து கார்னர்ஸ்ல மட்டும்தான் தையல் போடணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. நம்ம நடுவுல கூட ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ 2-3 லேயர் ஆஃப் துணி வந்து வச்சு ஒரே அளவு அதுல நீங்க தையல் போடணும் அப்படின்னா இந்த ஃபுட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் எட்ஜஸ்ல கார்னர்ஸ்ல ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஃபுட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நடுவுல இந்த மாதிரி ஸ்கொயரா ஸ்டிச்சஸ் போடணும்னாலும் நீங்க ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அந்த ஸ்டிச்சை கைடா வச்சுக்கிட்டு அந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்திலே வந்து நம்ம இந்த கைடை செட் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த சைடு இருக்கிற அந்த 1/8 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து இந்த ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். துணியோட எட்ஜை வந்து இந்த சைடு வச்சுக்கிறேன். இப்போ சைடுல இருக்கிற அந்த பிளேட் வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். இந்த சைடு இருக்கிற அந்த எட்ஜஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு அந்த ஃபுட்ல இந்த பக்கம் இருக்கிற அளவுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்டிச்சஸே விழுகும். 8 இன்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. 1/4 இன்ச்லயும் பாதியான அளவு. இதுலயும் கார்னர்ஸ் கரெக்டா வந்து அந்த ஃபுட்டோட எண்டிங்ல இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஊசியை டர்ன் பண்ணி திருப்பிக்கோங்க. திருப்பி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த எட்ஜஸும் அந்த ஃபுட்டோட எட்ஜஸும் கரெக்டா வந்து இருக்கணும். அந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறம் நீங்க டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 4 கார்னர்ஸ்லயும் ஸ்டிச் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க இந்த ஃபுட்ல கொஞ்சம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து நார்மல் குல்ட்டிங் ஃபுட்லயும் இதே சேம் ஸ்டிச்சஸ் வந்து போட முடியும். நான் இப்போ இந்த ஃபுட்டை எடுத்துட்டு இந்த கைடு இல்லாம இருக்கிற அந்த குவில்டிங் ஃபுட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம போட்ட ஸ்டிச்சை வந்து ஒரு கைடு மாதிரி வச்சுக்கலாம் இந்த இடத்துல. அதை வச்சுட்டு நம்ம வந்து 1/4 இன்ச்சுக்கு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது மாதிரி நமக்கு எந்த இடத்துல வேணுமோ மார்க் பண்ண தேவையில்லை. ப்ரெஷர் ஃபுட்லயே அதோட அகலம் வந்து சின்னதா கொடுத்துருக்கிறதுனால நம்ம அதை வச்சே வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த சைடு வந்து 1/4 இன்ச்சுக்கு போட்டிருக்கேன். ஆப்போசிட்ல டர்ன் பண்ணி வரும்போது நமக்கு 1/8 இன்ச்சுக்கு நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் வருது. உங்களுக்கு எந்த அகலத்துக்கு ஸ்டிச்சஸ் பக்கத்துல வேணுமோ இல்ல தூரமா வேணுமோ அந்த மாதிரி வச்சுட்டு நீங்க போட்டுக்கலாம். இப்போ திரும்பவும் இந்த சைடு வந்து நான் 1/4 இன்ச்சுக்கு நான் ஸ்டிச்சஸ் போட்டு விடுறேன். இப்போ இதுக்கு பக்கத்திலே திரும்பவும் 1/4 இன்ச்சுக்கு உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வேணும் அப்படின்னா இந்த சைடு டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணாம துணியை கட் பண்ணிட்டு ஆப்போசிட்ல இருந்தே நம்ம எந்த சைடுல இருந்து தச்சு வந்தோமோ அதே சைடுல இருந்தே நம்ம வந்து ஸ்டிச் போட்டுட்டு வந்தோம்னா சேம் அதே அளவுக்கு நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் பக்கத்துல வரும். மாதிரி ஆப்போசிட் சைட்லயே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடும்போது நமக்கு அது ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஸ்டிச்சஸ் வரும். இது வந்து மெயினா டிசைன் பண்றதுக்காக தான் இந்த ஃபுட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது சிங்கிள் கிளாத்லயும் தைக்கலாம். நம்ம வந்து அடியில வேற ஒரு 2-3 லேயர்ஸ் ஆஃப் கிளாத்லயும் நம்ம வந்து இது தைக்க முடியும். இப்போ நான் வந்து 2 லேயர் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து துணியோட ராங் சைடு அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதோட எட்ஜஸ் வந்து ஓரத்துல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண போறேன். நம்ம துணிக்கு மேல பதிவு தையல் போடுவோம் இல்லையா, டாப் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. அந்த டாப் ஸ்டிச் போடுறதுக்கும் இந்த ஃபுட் ஈஸியா இருக்கு. இப்போ நான் வந்து துணியோட ராங் சைடு வந்து இந்த மாதிரி 2 கிளாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ரைட் சைடு திருப்பி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலா டாப் ஸ்டிச் போடும்போது 2 துணியை மடக்கி வச்சுட்டு நமக்கு கரெக்டா அந்த எட்ஜஸ்ல நம்ம ஸ்டிச்சஸ் போடுவோம். இந்த ஃபுட் யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த லெஃப்ட் சைடு இருக்குல்ல அந்த அளவுக்கு வந்து ஸ்டிச்சஸ் போட முடியும். 1/8 இன்ச்னு அதை தான் சொல்றோம். துணியோட எட்ஜ்ல நமக்கு கரெக்டா வந்து இந்த ஸ்டிச் வந்து விழுகும். இந்த சைடு திருப்பி வச்சுக்கோங்க. துணியோட மற்ற பார்ட்ஸ் எல்லாமே வந்து ரைட் சைடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா நம்ம துணியோட எட்ஜில் வந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போட முடியும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா குல்ட்டிங் ஃபுட்டோட ஒர்க்கு. நம்ம டாப் ஸ்டிச் போடுறதும் வந்து பாத்தீங்கன்னா சேம் ஒரே அளவுல போட முடியும். உள்ள போடுற ஸ்டிச்சும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கரெக்டா வந்து 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம இந்த ஃபுட்ஸ் யூஸ் பண்ணி போட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ரெஷர் ஃபுட் செட்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஃபுட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தச்சு பாருங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagramல சேனல் பேஜஸ் இருக்கு, அதுலயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.